இருக்கும்போது ஆராதனை ஆரம்பிக்கும் போது பாட்டை பாடிக்கிட்டே வந்தேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, ஆராதனைல ஆரம்பத்தில் 2 பாட்டுகளை நான் முழு மனதோடு கர்த்தரை ஆராதித்தேன். அந்த பாட்டுல உள்ள வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை மகிமைப்படுத்துறதாக இருக்கிறது. கர்த்தர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாசன் இருந்தார். நான் நல்ல ஒரு ஆந்திராவுக்கு போயிட்டு 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு என் கூட ஜேம்ஸ் இருந்தார், அவரை கூட்டி போயிருந்தேன். அப்போ அந்த 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு சிக்கந்தராபாத்துக்கு போய் கொண்டு இருக்கேன். பஸ்ல 8 மணிக்கு காலையில ட்ரெயின் எடுத்துட்டோம். அந்த போய் அந்த ஊர்ல இறங்கும் போது 3 மணிக்கு ட்ரெயின் போய் சேர்ந்துட்டான். இப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க தங்க வச்சாங்க. அப்போ ஒரு 5 மணி இருக்கும், அந்த பாஸ்டர் வந்து கூப்பிட்டாரு. நான் ஒரு பாஸ்டரை பார்க்க போறேன் வாங்க அப்படின்னாரு. அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவர் பேர் தேசுராஜ், பாஸ்டர் தேசுதாஸ். அவரு தினகரனை போல பிரபலமான ஆந்திரால பெரிய ஆசிரமம் வச்சிருக்கார், புதுசு. நானே பார்த்து பயந்துட்டேன். அவ்வளவு ஜனங்களை வச்சு வழி நடத்துறார். அதோட ஒரு சபை வெளியிலையும் போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, நான் போன வாரம் அவருக்கு கடைசி நாள் போல இருக்கு. நான் போய் அவரை பார்க்கும்போது அவர் சொன்னாரு, அவர் தமிழ் நல்லா பேசுறாரு, மலையாளம் நல்லா பேசுறாரு, ஆந்திரா நல்லா பேசுறாரு. ஏன்னா அவர் ஆந்திராக்கார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அவர் சொன்னாரு, இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்த நாள்ல இருந்து நான் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கிறது கர்த்தருடைய ஓய்வு நாள்ல. அந்த வாரம் ஞாயிற்று ஓய்வு நாள்ல 6000 ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது மறுவாரம் எப்போ வரும் என்று நாளை எண்ணிக்கொண்டே இருப்பேன். இந்த சனிக்கிழமையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜனங்களோடு அமர்ந்து வேதத்துல சொன்னது போல ஒன்று கூடி ஆராதிக்கிறது எவ்வளவு மன மகிழ்ச்சி என்று அந்த வசனத்துக்கு பிரகாரம் நான் அந்த நாளை எதிர்பார்த்து போவேன். ஆனா அந்த நாள் அவருக்கு சபை ஒன்று கூடுவது அவருக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவருக்கு அதுதான் கடைசி வாரம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிக்கந்தராபாத்ல நான் பேசும்போது அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேசுதாஸ் இறந்துட்டாரு. என்னையா அன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை பார்த்து இறந்துட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, ஒரு தாசன் அவருடைய ஆசை வாஞ்சை அவர் ஆராதனை நாள் தான் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அதுல அவர் சொன்னார், சபை கூடி வந்து ஆராதிக்கிறதுல அவருக்கு மகிழ்ச்சி. அந்த நாள் தான் அவர் ரொம்ப சந்தோஷமா அவர் சபையில ஆராதிக்கிற நாள். வெளியில போனாலும் அவர் சபையைத்தான் ஜெபிச்சுட்டு இருப்பாராம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, ஆராதனை யார் என்று நம்ம அறியணும். யாருக்காக ஆராதிக்கிறோம் என்று அறியணும். கர்த்தர் அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He is calling us. We are worshiping. அவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். இரண்டாவது, I will with you. உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லும் போது, நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்த பண்ணும்போது இந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் தன் பிள்ளைகளை கண்காணிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகளை கண்காணிக்கிறவரா. அப்போதுதான் நான் பார்த்தேன், தேவன் தன் பிள்ளைகளை கண்காணிக்கிற நாள் இந்த ஒரு நாள். ஹல்லேலூயா. அப்போதான் பல வருடங்களுக்கு முன்ன, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேல நடந்த காரியங்கள், 10-15 வருஷம். இந்த தேசுராஜ் சொன்னதை எனக்கு நினைவு வந்தது. தேசுதாஸ், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை,
அப்போ நினைச்சேன், தேவன் தன் பிள்ளைகளை காக்கிறவர் என்று தலைப்பு கொடுத்த தேவன் அதை எவ்விதமாக பெற்றுக்கொள்றது, அதை எவ்விதமாக மகிமைப்படுத்துறது நம்மளுடைய வாழ்க்கையில என்று சற்று நேரம் சிந்தித்தேன். He is calling us. உன்னை அழைத்தவர், ஹல்லேலூயா, உன்னோடு இருக்கிறவர். The God is with you. இதை பார்க்கும்போது தான், வசனத்தை தேடும் போது தான், சங்கீதம் 121வது சங்கீதம் 1-6 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யார் என்று நான் அறிந்தேன், அவர் எனக்காக யாராக இருக்கிறார் என்று நான் அறிந்தேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உணரணும் கர்த்தரை. ஹல்லேலூயா. சத்தியத்தை வாசிக்க போகும்போது கர்த்தர் யார் என்று நம்ம உணரலாம். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தரே, உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களோடு இருக்குது ஆண்டவர். ஐயா, உன்னுடைய ஓய்வு நாள்ல நாங்க இங்க வந்து கூடி இருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். விசேஷமாக இந்த மாதத்துல 5 வாரத்துகளை கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி 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 ஆண்டவர். ஐயா, 29ஆம் தேதி அடுத்த வாரமும் உன்னுடைய நாட்கள் ஆண்டவர். இந்த நாட்கள் ஆண்டவர நீர் எங்களோடு பேசணும் ஆண்டவர, எங்களை வழி நடத்தணும் ஆண்டவர. இன்றைக்கு ஆண்டவர உங்களுடைய ஆராதனையை நீ ஆசீர்வதித்தீர் ஐயா. ஆராதனையில இருந்து நடத்தின பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவர. தொடர்ந்து எங்க சபையை ஆசீர்வதி கர்த்தரே. நீ யார் என்று நாங்கள் உணரணும் ஆண்டவர. நீ எங்களுக்கு யாராக இருக்கிறீர் என்று நாங்கள் உணரணும் ஆண்டவர. சபையை ஆசீர்வதியும், சபையை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்தவராக இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, God with you, God with you. He will watch over you in your life. கர்த்தர் உங்களை கண்காணிக்கிற தேவன், உங்களை கண்காணிக்கிற தேவன். அந்த கர்த்தர் உன் ஜீவன்லையும் உன்னோடு இருக்கிறவர் அந்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா அதை எப்படி பெற்றுக்கொள்றது, அதை எப்படி பெற்றுக்கொள்றதுதான் என்று தேவன் அழைத்தவராக இருக்கலாம். நம்ம சொல்றோம், நானும் அதை சொல்றேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நானும் அதை சொல்லுகிறேன். But how I am going to receive that word in my heart for my soul? என்னுடைய இருதயத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறது, என்னுடைய ஆத்மாவுக்கு எப்படி நான் ஏற்றுக்கொள்றது, அதை பெற்றுக்கொள்ளணுமே. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை மிதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை மிதிக்கிறவர் அல்ல. He never step you. உன்னை மிதிக்கிறவர் அல்ல. அவர் வலதுக்கரம் கொடுத்து தூக்கிறவர். ஹல்லேலூயா. உன்னுடைய நிலையை அறிந்து கர்த்தர் அவருடைய வலது கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துறவர். அவர் ஒருபோதும் உன்னை மிதிக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார். Because he is called you. உன்னை அழைத்தவர், he is in you, உன்னோடு இருக்கிறவர். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அடுத்தக்கார Lord will keep and watch you day and night. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இரவும் பகலும் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நான் யாராக இருக்கணும் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏன்னா தேவன் தன்னுடைய ஜனங்களை கக்கிறவராக இருக்கிறார். நம்ம யாராக வழி நடத்தணும் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியத்துல? How we going to lead the Lord in our life with spiritually way? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன்
ரொம்ப இலகின மனசுள்ளவராக இருந்தாலும் கர்த்தர் அவர் இருக்கிறவர். ஒரு இடத்துல கர்த்தர் போகும்போதும் வரும்போது உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. Yeah, because he is chosen you, he is called you, he is with you. உன்னோடு இருக்கிறது காரணம் இரவும் பகலும் உன்னை காக்கிற தேவன், கண்காணிக்கிற தேவன். அந்த தேவனுக்கு நாம் யாராக இருக்கணும்? யாராக இருக்கணும்? ஒரு தாசன், பிரபலமான ஒரு மனிதன், தேவதாசன், அவர் சொல்கிறார், அழைத்த நாள்ல இருந்து கர்த்தருக்காக என் சபையில கூடி வருகிற ஜனத்தோடு நான் ஆராதிக்கிறவனாக இருக்கிறேன். அவர் சொல்ல, நான் தனிப்பையில ஆராதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுது. அவர் சொல்றார், என்னுடைய கூடி வர்ற ஜனத்தோடு நான் ஆராதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த கர்த்தர் அந்த திருச்சபையில பிரசனமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் அசையாடுகிறது. You don't think ஜெப கூட்டமோ வேதபாட கூட்டமோ சபை ஐக்கிய நடக்கிற கூட்டங்களையோ நம்ம கலந்து கொள்ளும் போது தேவ பிரசனம் ஒன்றோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நானும் நீங்களும் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால் அழைத்தவரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவரோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. It's not, the worship is not playful. ஆராதனை தக்குரி மாதிரி ஆராதனை அல்ல, ஜீவனுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. உடைய ரட்சணத்தின் ஜீவனுள்ள ஆராதனை. Your salvation is a life of God. Hallelujah. We are worshiping Him. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு தெரியாதுயா, யாருமே எனக்கு கத்து கொடுக்கல. வேதக்கல்ல கத்து கொடுத்தாங்க எனக்கு எதுலையுமே என் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர், நீ தேவன் உன்னை அழைத்தவர், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். The help come from Him. ஹல்லேலூயா. பரத்தில்தான் உனக்கு உதவி வருகிறது. அந்த பரத்தில் உள்ளவருடைய கட்டளைகளை நிறைவேற்றினா கர்த்தருடைய பரத்திலிருந்து நமக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. உதவி வரும். அநேக பாடுகிறார்கள் பரத்தை குறித்து, உதவி வர்றது குறித்தெல்லாம். அது வெறிதல்ல, அதை செயல்ல காட்டணும். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளணும். We must have to receive that word and that blessing. அந்த வார்த்தையும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். Second thing I want to say, அவர்கிட்ட தான் உதவி வருகிறது. ஹல்லேலூயா. The victory come from the Lord. ஹல்லேலூயா. உன்னுடைய வெற்றி எங்கிருந்து வருகிறதுன்னா தேவன் கிட்ட இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் கிட்ட இருந்து வருகிறது. நீ போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுகிற காரணம் என்ன? அவர் உன்னோடு இருக்கிறார். நீ போகும்போது வரும்போது நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்கும்போது அவர் எனக்கு யாராக இருக்கிறார், உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்று சிந்திக்கணும். இரவும் பகலும் போகும்போதும் வரும்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உன்னை அழைத்தவர் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறனார் தானே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்ம அந்த விசுவாசத்துல சார்ந்து இருக்கிறோமா? மேக் இட் டிசிஷன் டுடே. இன்னைக்கு நீங்க நல்ல உத்தரவாதத்தை எடுங்க. Come to service is not a big blessing. ஒரு பெரிய ஆசீர்வாத ஆராதனைக்கு வருவதற்கு அல்ல, ஆராதனை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கர்த்தருடைய காரியத்தை உணர்ந்து சிந்தித்து ஒப்பு கொடுக்கிற மனுஷன் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே,
நான் சிந்திக்கும் போது யோசனை பண்ணி எழுதும் போது என் மனைவி திருப்பி திருப்பி வந்தான்னா ஏசிடுவேன், எனக்கு தனியா விடு அப்படின்னு. ஏன்னா அப்புறம் அவங்ககிட்ட சொல்ல என்ன மன்னிச்சுக்க, நீ வந்து கூப்பிடும் போது, ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி. ஆனா நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது தடங்கள் படக்கூடாது, ஏன்னா ஆண்டவருடைய காரியம் முதலில். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு காரியத்துல ஏதாவது தடையா வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு ஆத்தனம் வருது. ஹல்லேலூயா. அதை உணரணும். ஏன் வருதுன்னா அவருக்கு நேசிக்கிறோம். அவருடைய வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கும் போது யாரும் நமக்கு நெருங்கின அன்பு செலுத்தினவங்களா இருந்தாலும் சில இடத்துல ஏன்னா நானும் மனுஷன் தானே. ஹல்லேலூயா. So how you depend on this word, எப்படி இந்த வார்த்தையை நீங்க சார்ந்து இருக்கிறீங்க, எப்படி இந்த வார்த்தையை நீங்க சார்ந்து இருக்க, how you depend on this words. God is great. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவருக்குள் அன்பு செலுத்துறோமா? சொல்லுங்க, அன்பு செலுத்துறோம், கை தூக்குங்க. பாக்கியெல்லாம் அன்பே செலுத்தல, வெற்றியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு சபையை அடைச்சு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். அந்த சாபமாக நம்மளை தொடராம இருக்குவோம். ஹல்லேலூயா. ஐக்கியம் என்பது சபை கூடி வர்றது மாத்திரமல்ல, கிறிஸ்தவருக்குள் அந்த ஐக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. If you are the calling person by God, the God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும். வேதம் அதுதானே சொல்லுது. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செலுத்துறோமா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு. தேவன் சொல்றார், தேவன் தன்னுடைய ஜனத்தை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. But we never follow what he's spoken to us. என்ன அவர் பேசுனார் என்று நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை போன வாரம் 3 பேர் வந்தாங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த ஆண்டு விழாவை குறித்து எனக்கு போகணும். நான் சொன்ன அந்த கார்டெல்லாம் எடுத்து நான் தான் பார்த்தேன், ஒரு கார்டுக்கு எவ்வளோ அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த 3 பேரும் அவங்க ஆராதனை நடக்குது சனிக்கிழமை. அவங்க 11 மணிக்குள்ள அந்த பாஸ்டர் போய் அந்த புல்பிட்டை எடுக்கணும். அப்ப இங்க இருக்காங்க 10 மணின்னு கொடுத்துட்டு போகும். அந்த 3 பேரும் அழைக்கும் போது அவங்க எதுக்காக நம்மளை இங்க பார்த்து அழைத்தார்கள்? Because the love of God, தேவனுடைய அன்பு, ஐக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்று சொல்ல போகும்போது அந்த தேவன் உங்களை அழைத்தவர், உங்களோடு இருக்கிறவர். சங்கீதம் 121 சங்கீதம் 4வது வசனம் 6வது வசனம் வாசியுங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதிலே தூங்குவதில்லை. பகலிலே வெயிலாகியோ இரவிலே நிழலாகியோ உன்னை சேதப்படுத்துவதில்லை. போதுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் யார் என்று உணரணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் யார்? அழைத்தவரும் அந்த இஸ்ரவேலோடு இருக்கிறவரும். ஹல்லேலூயா. உங்களை சேதப்படுத்தாது, எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. யார் அவர்? உங்களை அழைத்தவர், உங்களோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் நம்முடைய ஜீவித்துல என்று நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. நான் உங்களை இன்னைக்கு முடிவு எடுக்க சொல்ல, இன்னைக்கு முடிவு எடுங்கிறேன். எங்க வைத்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கைக்கு அவர் அஸ்திவாரமாக இருக்கிறாரா?
அவர்கிட்ட இருந்து வருகிற உதவி எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்து பார்க்கிறோமா? அல்லேலூயா. 6 வசனம் தான். இந்த 6 வசனத்தை ஒன்றிலிருந்து வாசித்து பாருங்க. எப்படியாப்பட்ட பாடத்தை கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிறார். அவர் யாராக இருக்கிறார்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, He is beside us. அவர் நம்ம பக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அழைத்தவரும் நம்மளோடு இருக்கிறவரும் நம்ம பக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. எதையும் நம்ம தாங்கி அவரை விட்டு விலகாம இருந்தோம் என்று சொன்னா அவர் நம்மளோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோடு இருப்பார். கர்த்தர் உன்னதத்தின் தேவன். அல்லேலூயா. மகிமையின் தேவர். என்னோடு என்னை அழைத்தவரும் என்னோடு இருக்கிறவர் மகிமையின் தேவன். அல்லேலூயா. வெண்மையான சிங்காசனத்துல பரிசுத்தத்துல அமர்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. யாரும் அசைக்க முடியாத தேவன். ஆனால் அவருக்கு நம்ம யாராக இருக்கிறோம்? நான் அதுதான் யோசனை பண்ணியிருந்தேன் ராத்திரி எல்லாம். நான் யாராக இருக்கிறேன்? உண்மையிலே நான் காலையில வரும்போது வந்து உட்காரும்போது என் சபையை நினைச்சிட்டு தான் உட்கார்ந்தேன் ரூம்லாம். ஆனா இங்க வந்து ஆராதனை பாடும் போது என் ரூம்ல இருந்து வந்தேன். அந்த பாட்டை கேட்டேன். 2வது பாட்டையும் கேட்டேன். கர்த்தர் யார் என்று நான் அறிகிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஆராதனை யாதுவாக இருக்கணும் என்று உணர ஆரம்பிச்ச அந்த வசனத்துல. அல்லேலூயா. நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, இன்னைக்கு ஆராதனை மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல ஆராதனையாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். He will watch over how the enemy is going to attack you. கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறவர். உன் எதிரி உன்னை எப்படி தாக்க போகிறான் என்று கர்த்தர் பார்க்கிறவர். அல்லேலூயா. பார்க்கிறவர். அந்த உன் எதிரிக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தடை போடுறவர். அல்லேலூயா. யோபை பார்த்து பிசாசானவன் சொல்ல போகும்போது ஆண்டவர் சொல்றார், அவர் அனுமதிக்கிறார் பிசாசானவனுக்கு, நீ எப்ப என்ன வேணுமோ செஞ்சுக்க, ஆனா அவன் ஜீவன் மேல உன் கை வைக்காதே. அல்லேலூயா. அப்படி என்றால் உன் ஜீவனை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னோடு உன்னை அழைத்தவர் பாதுகாக்கிறவர். உன்னோடு இருக்கிறவர் பாதுகாக்கிறவர். உனக்கு யாவதும் வரலாம், ஆனா உன் ஆத்மாவை யாரும் தொட முடியாது. அவருக்கு உரியது. Our soul is belong to God. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, another thing, கர்த்தர், the word of God is with us. தேவன் நம்மளோடு இருந்தா அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மளோடு இருந்தா, தேவன் நம்மளை அழைத்தவர் என்றார், நிச்சயமாக அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பேசிய சத்திய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. அல்லேலூயா. Depend on the word of God. ஆண்டவருடைய திருவசனத்து மேல் நம்பிக்கையாக சார்ந்திரு, அஸ்திவாரமாக சார்ந்திரு. That is the way for your salvation. அதுதான் உன்னுடைய ரட்சிப்பின் வழி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லலாம், ஆனா அந்த ரட்சிப்பை காக்கிறவர், அந்த ரட்சிப்பை வழி நடத்துறது, அந்த ரட்சிப்புல நீ நன்மை பெறுறது அவருடைய திருவசனத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. என் மரணத்துக்கு பின் வருகிறது என் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. When I pass away from this world, my salvation will follow me. என்னுடைய ரட்சிப்பாய் என் பின்னால வருது. ஐயா, நம்ம நினைச்சுக்காதீங்க, நம்ம செய்தது நன்மை தீமை கொடுக்கறது, அழிந்து கொடுக்கறது, ஊழியங்கள் எல்லாமே நம்மளோடு வர்றது இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த இலவச ரட்சிப்பு உன்னோடு வருகிறது தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா.
உன் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்பது உன்னுடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நம்ம சும்மா சொல்ல இலவசமா கிடைச்சிச்சியா ரட்சிப்பு? ஆமா, இலவசத்தமா கிடைச்சிச்சு இல்லையா? என் ஆண்டவர் உன்னை அழைத்தவர் யார் தெரியுமா? உன்னோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் என்னை அழைத்தவர் யார் தெரியுமா? ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. தன் ஜீவனைய பணயமாக வச்சு உன்னை மீட்டெடுத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றவர் he call you. சும்மா கூப்பிடலையா, உன்னோடு இருக்கிறேன்னு சும்மா சொல்லையா, ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிலுவையில தொங்கினவர் அன்றைக்கு மரிக்காம இருந்திருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, how are you going to receive that word in your life? உடைய வாழ்க்கையில, உடைய ஜீவத்துல எப்படி இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள போகிற? பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைக்கு எவ்விதமாக நீ இருக்க போகிறேன், நான் இருக்க போகிறேன் என்று சத்த நேரம் சிந்திக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, சில பேர் அழைத்த அழைப்பே தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் தான் வாடானா நான் போறேன். அது அழைப்பு அல்ல. தேவன் உன்னை அழைக்கலையா. ஹல்லேலூயா. He never call you. He is not with you. அவர் உன்னோடு இல்லை. உன்னோடு அழைத்தவரா இருந்தா, உன்னோடு இருக்கிறவரா இருந்தா உனக்கு மானம், ஈனம், ரோசம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரம் 3 பேர் வந்து கொடுத்தாங்களே, அது எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை தானே குறிக்கிறது. அத எதை குறிக்குது ஐயா? இன்னைக்கு பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை திருச்சபையில உள்ளவங்க திருச்சபையில கொடுக்க போகும்போது உங்களை யாராக நினைக்கிறாங்க? உங்களை மதிச்சு தானே கொடுக்குறாங்க. நம்ம போறோமா? இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, போறோமா? அவங்கள போய் பார்க்க முடியாதவங்க எப்படியா ஜெபிக்க போறோம்? அவங்கள பார்த்தா தானே அவங்களுடைய நிலைமை தெரியும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனை ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவரோடு, உன்னோடு இருக்கிறவரை நீ ஆராதிக்கிறீர். ஹல்லேலூயா. உணருங்க. 2வது, நம்ம சபை காரியங்களுக்கு ஒருமனப்பட்டு போய் பாருங்க. ஒருமனப்பட்டு அந்த காரியத்துல ஈடுபடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம சொல்லலாம், God call us for what purpose we can come to know. எதுக்காக கர்த்தர் அழைத்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன் நம்மளோடு இருக்கிறாருண்டா, உன்னோடு இருக்கிறன்னா நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்ய. ஹல்லேலூயா. Hallelujah. Now you can come to know தேவன் தன் ஜனங்களை காக்கிறவர். தேவன் தன் ஜனங்களுக்காக ஒருமனப்பட்டு ஒன்றுக்கொன்று நேசித்து செயல்படுறதுக்காக. ஹல்லேலூயா. அழைப்பு சும்மா செய்தி கொடுக்கல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னொன்னு, தாழ்ந்தாதான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. When you be humble for anything, எந்த காரியத்துக்கோ நீ தாழ்த்தி செயல்பட்டா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் எப்போதும் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. The word cannot shake us. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் நம்மளை அசைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிதிக்கவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். தேவ வார்த்தை நம்மளை அசைக்காது. ஹல்லேலூயா. The second thing, Isaiah 41 verse 10. ஐசையா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். யா இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது கர்த்தர் உன்னை அழைத்தவர் யார், உன்னோடு இருக்கிறவர் யார், கர்த்தர் உன்னை அழைத்தவர் யார் என்று நீ அறிந்து கொள்ள முடியும். உன்னோடு இருக்கிறவர் யார் என்று நீ அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வாசிங்க. நீ பயப்படாதே. நீ பயப்பட. Do not fear. நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you. திகையாதே. ஆ. நான் உன் தேவன். ஆ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். யா 3 காரியம். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னொன்னு அதை வாசிங்க அந்த கடைசியில. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதுக்கு மேல நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன். அதுக்கு அர்த்தம் தாயா நமக்கு சொல்றோம் God call us. Hallelujah. சும்மா ஒண்ணு அழைக்கல, அந்த வசனத்துல இருக்கிறத அவர் செயல்படுத்துகிறார் நம்ம மேல. Hallelujah. சகாயம் செய்கிற தேவன். எனக்கு தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நான் ஏசருமா நம்புறேன். அவர் சகாயம் செய்யறார். எதுல சகாயம் செய்யறா, ஒண்ணும் தெரியாத ஒரு தக்குருவி நான் ஒண்ணும் தெரியாத ஒருவனை புல்பிட் நின்று 50 வருஷத்துக்கு மேல என்ன வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட சகாயம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. When I prepare this message, இதை ஆயத்த பண்ணும்போது இந்த செய்தியை பல புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள கருத்துக்களை நான் தேடி எடுத்தேன். என் தேவன் எனக்கு யாராக இருக்கிறார், ஏன் என்ன அழைத்தார்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, என் மனைவி ஒரு தடவை சொன்னாங்க, என்னால முடியலம்மா ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, 84 முடிஞ்சு 85 வரப்போகுது. அப்போ சொன்னாங்க, இன்ன வரைக்கும் நீங்க உங்களை கர்த்தர் நிக்க வைத்திருக்கார் என்று சொன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. முடியலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எவ்வளவு நாளைக்கு நிக்கிறீங்களோ உங்க இடுப்புல பலம் இருக்க வரைக்கும் கர்த்தருக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸோ அவங்க பலத்து கொடுக்குறாங்க, எனக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவனுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்றது வீணாகாது. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறது அது வீண் போகாது. அவருக்காக நம்மளை கொடுக்கிறது, we give ourselves to God. அவருக்காக நம்மளை கொடுக்கிறதோ வீண் போகாது. கடைசி நாள்ல நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அல்ல நம்ம மரித்து எரிக்கப்பட்டு சாம்பலாக இருந்தாலும் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் போது நம்மளாம் எழும்புவோம். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். ஐயா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். We must believe in God's promise. கர்த்தருடைய வாக்கு தத்துவம், உன்கிட்ட கர்த்தர் செய்த வாக்கு தத்துவத்தை நம்புங்க. ஹல்லேலூயா. நம்பினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாம் முன்ன ஆண்டவர் அறிந்தவன் அல்ல. அவன் வீட்டை விட்டு எந்த தேசத்துக்கும் போனதும் இல்லை. ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் வீட்டையும் உன் இனத்தாரை விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு போகும்போது அவரோட விசுவாசம் யாதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. அவரோட விசுவாசம் யாராக? ஏன்னா who is calling you? உன்னை அழைக்கிறவர் யார் என்று முதல்ல அறிந்து கொள். உன்னை அனுப்புகிறவர் யார் என்று எழுதிக்கொள். 12 பேரை அனுப்பினார், அப்புறம் 72 பேரை அனுப்பினார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் என்று நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. நான் சொல்லி அதை நீங்க நீங்களே தேடி வாசிங்க. அதுக்கு பதில் கர்த்தர் ஒண்ணு கொடுத்தார். சீசர்கள் போனவெல்லாம் சொல்லும் போது அவர் சொன்னார், இதை விட மேலாக நீங்க செய்வீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இதை விட மேலாக செய்வீர்கள்.
because he has called you. He has sent you. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, the kingdom of God for his servant. Hallelujah. தேவ ராஜ்யம் அவரோட ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாமே ஊழியக்காரர்கள் தான். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை எடுத்து அடுத்தவனுக்கு பறைசாற்றவன் ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. போதகன் மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர், அவரோடு அந்த ஆண்டவர் இருக்கிறவருக்கு அவர் ஊழியக்காரர் தான் அவங்க. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அடியார்கள். நமக்கு ரோசமான ஈனம் இருக்கக்கூடாது. சொன்னதை செய்து முடிக்கிறவங்க என்ன அடியார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, மந்தைக்கு ஒரு ஆடு இருக்கும், செம்பிளி ஆடு. ஆண்டவர் நம்மளை செம்பிளி ஆடுன்னு தான் வச்சிருக்கார். அந்த செம்பிளி ஆடு போகும்போது ஒன்று இப்படி இருக்கும், எல்லா ஆட்டையும் வைப்பான், எல்லா ஆட்டையும் சந்தகாரம் பண்ணுவான். ஆனா அந்த ஒரு ஆட்டை மாத்திரம் ஒண்ணுமே செய்ய மாட்டான். அது சின்ன கொளுத்து போய் இப்படி இருக்கும். அது பின்னால போகும்பாரு வர்றதெல்லாம், அது போய் குழியில விழுந்தா எல்லாமே அது விழுந்துடும். ஹல்லேலூயா. அதுதான் சபை மூப்பர், சபை ஊழியக்காரன். அவன் விழுந்தானா, அவன் ரட்சிப்பு இழந்தானா சபையை ரட்சிப்பு இழந்துரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, God will strengthen you. தேவன் உன்னை பலப்படுத்துவார். தேவன் உன்னை பலப்படுத்துவார். நீ எளிமையில் இருந்தாலும், நீ தாழ்ந்து போய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதம் 41:10 என்ன சொல்லுகிறதோ, அவர் உன்னை பலப்படுத்துறவர். அவர் உன்னை பலப்படுத்துறவர். அவரை நம்பு, அவர் மேலே சார்ந்து நம்புற மாத்திரம் இல்ல, சார்ந்து இருக்கிறத மாத்திரம் இல்ல, அவர் சொன்னதை செயல்படுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. What God said to you, when we start to do that thing, God is with us. Hallelujah. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிசியன் சாப்டர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் இதே நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இதை நம்ம வாசிக்கிறோமா? இந்த எபிசியன் 3:12 நம்ம வாசிக்கிறோமா? இது யாருக்கு கொடுத்த வார்த்தை? அழைக்கப்பட்டவனுக்கும், தேவன் அவனோடு இருக்கிறாரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. ஒன்று பேருது 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான வழியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். நீங்க யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவருக்கு யார் தெரியுமா என்ன கொடுக்குது பாத்தீங்களா? இந்த வசனத்துல உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு தெரியுமா? உங்களுக்கு பேரு கொடுத்திருக்காரு. என்ன பேரு? ராஜரீக ஆசாரிகள். ஹல்லேலூயா. எல்லாருமே ராஜரீக ஆசாரிகள். ஹல்லேலூயா. ஆசாரியன் என்று அழைக்கும் போது அந்த ஆசாரியவன் ஆண்டவருக்குரியவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சேவைகளை செய்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு செயல்படுகிறவன். ஹல்லேலூயா. I never read simply this word. நான் கஷ்டப்பட்டு தேர்றையா, கஷ்டப்பட்டு தேர்ற அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஒரு போன வாரத்துல பிஎம்க்கு போயிருந்தேன். பிஎம் லாட்ஸ் இங்க பிடிச்சி அங்க போய் லாட்ஸ் கொடுக்குறேன்.
அப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு அங்க. அவரு அங்க ஆகாரம் கொடுக்குறாங்க, மத்தியானத்துல ஆராதனை முடிஞ்சு ஆகாரம் கொடுக்குறாங்க, ஆகாரம் கொடுக்குறோம், எல்லாரும் போய் ஆகாரம் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த அந்த தாஸ் கிட்ட நீங்க வரலையா சாப்பிட அப்படின்னாரு. அப்ப அதுல ஒருத்தவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இவர் பாஸ்டரு, இவருக்கு நிறைய ஆகாரம் ஆண்டவரோட வார்த்தை தான் அப்படிங்கிறார், இவர் சாப்பிட மாட்டாரு. அவங்க ஜோக்கர் சொல்றாங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவ்விதமாக சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய ஆகாரம் இது, அழைத்தவருக்கு ஆகாரமோ, தேவன் அவனோடு இருக்கிறவருக்கு ஆகாரம் தேவ வசனம் தான். அல்லேலூயா. தேவ வசனம் தான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு 2 வசனம் கொடுத்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We must not fear for anything in this world. நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான காரியங்களை பயப்படவே கூடாது. ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் போஷிப்பார். ஏன்னா தேவதாசர் தினகரன் இதைத்தான் சொன்னார். என்ன பாஸ்டர், தேவன் அழைத்த ஊழியக்காரெல்லாம் பஞ்சத்திலேயோ சாப்பாட்டுக்கு இல்லாம அலைகிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த மீட்டிங் நடக்குது திருச்சியில, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் பட்டி போட மாட்டார் அப்படின்னாரு. அவன் யார் என்று உணர்ந்தா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப அவன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் உன்னை பட்டினி போட மாட்டார். ஆமா ஐயா. தேவதாசன் பஞ்ச காலத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காகம் போஷிக்கும் என்று. அல்லேலூயா. உன்னை விதவை போஷிப்பாள் என்று சொன்னார். போஷித்தாரா இல்லையா? அப்போ இந்த தாசன் சொன்னது சரிதானே? உண்மை உள்ளவரையா நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் வருகிறார். நம்ம அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு அதான், கர்த்தர் நமக்கு யார்? அழைக்கப்பட்டவர், நம்மளை அழைத்தவர், நம்மளோடு இருக்கிறவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. அவர் காரியமா செயல்படுறதுக்கு பயப்படாத. எனக்கு தெரியாது, என்னால முடியாது என்று சொல்லாத. கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, மன்றாடு. நீ வா, கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. இதுல எழுதுனது முக்காவாசி நான் பேசுறதுல இல்ல. அல்லேலூயா. எப்போதுமே அல்லேலூயா. ஏன்னா 4 மணிக்கு நான் உட்கார்ந்து கதறுகிறேன் இந்த ஆண்டவர்கிட்ட, என் ஆராதனைக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய பிரசங்கத்துக்காக. நான் எல்லாம் எழுதிட்டு இருப்பேன், இதெல்லாம் உண்மையா, எப்படி பேச போறோம். ஆனா கர்த்தர் வழி நடத்துவார். ஏன்னா நானே சொல்றேன், உன்னுடைய சத்திய ஆவியானவர் என்ன வழி நடத்தணும். உன் அக்கினியின் ஆவியானவர் என் மேல் பிரசனமாக இறங்கணும். கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு போன்னு சொல்வேன், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு என்ன வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எஸ்ஐயா அந்த வசனத்துல நீங்க வாசித்த வசனம், உங்களை அழைத்தவர் யார், உங்களோடு இருக்கிறவர் யார் என்று நம்ம உணரணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ எங்களுடையவன்,
நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் ஓடுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஐயா உணருணையா, இந்த வார்த்தை யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை, திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அழைத்தவர் கொடுத்த வார்த்தை, உங்களோடு இருக்கிறவர் கொடுத்த வார்த்தை. God is great. ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார் ஐயா. அவர் உன்னை உயர்த்தக்கூடியவர், உன்னை தாழ்த்த மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தக்கூடியவர் உன்னை தாழ்த்த மாட்டார், ஒருபோதும் தாழ்த்த மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தை கீழே விழுவாது. ஹல்லேலூயா. மனிதன் பேசினா, மனிதன் வாக்குத்தத்தம் செய்தா கீழே விழும். என் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்தார், அது தரையில விழுவாது. ஹல்லேலூயா. சொன்னா அவருடைய வார்த்தை தரையில விழுவாது. ஹல்லேலூயா. நடந்து முடிகிற கர்த்தர், அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். மரித்து போன 3 நாள் சென்ற நாத்த பிடிச்ச உடம்ப அவர் சொல்றார், லாசருவே எழும்பி வா. அவர் வார்த்தை தரையில உழுவுல. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை செயல்பட்டது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் call you, God is called you and He is in you. What benefit you have? Benefit என்ன நன்மை உனக்கு இருக்குது? தேவன் உன்னை அழைத்தவர், என்ன நன்மை இருக்கு உனக்கு? அவர் உன்னோடு இருக்கிறார், என்ன நன்மை இருக்கு உனக்கு? இந்த ஆதாயம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? ஐயோ, உங்களை மாதிரி பரிசுத்தவான நான் பார்த்தது இல்ல, உங்க மாதிரி அடக்கமானவர்களை பார்த்ததும் இல்ல. கொஞ்ச நேரம் சென்று பாருங்க. ஆசீர்வாதம் கொடுத்தோன்னு கள்ளப்பல்ல கள்ளப்பல்ல கள்ளப்பல்ல. புருஷனுக்கு கூட பயப்பட மாட்டீங்க. புருஷன்லாம் இப்போ பொண்டாடி தான் பயப்படுறாங்க. ஏன்னா நான் அப்படிதான் பயப்பட வேண்டிய காலமா இருக்கு. ஏன் தெரியுமா? முன்ன ரொம்ப தலையில பாய்வேன், இப்ப போய் சேர்ற வயசுமா இருக்கனால பயப்படு. ஆமாயா, உண்மையை சொல்றேன். என் மகன்கிட்ட நான் போன் அடிச்சு, சரா நான் உன்கிட்ட பேசுங்க, அப்பா நான் இங்க இருக்கப்பா சபால. எங்க இருக்கிறியோ என்னை மன்னிச்சுக்கப்பா. நான் அழுதுகிட்டே கேட்டேன், என்ன மன்னிச்சு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லப்பா, நான் உனக்கு சிறு வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஏதாவது உனக்கு தவறா நடந்திருந்தா, நீ கேட்டதுல நான் குறை சொல்லியிருந்தா என்ன மன்னி. நீ கேட்ட காரியங்களை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கனால என்ன மன்னி. என் மகட்டே அதை கேட்டு, வாய் வாய். அதை உடனே அடிச்சு தங்கச்சி கிட்ட சொன்னா, தங்கச்சி ஆமா ஏன்ட்டு அப்படிலாம் கேட்டாருன்னு. அது என்ன தெரியுமா சொல்லிட்டு, அப்பா இப்படிலாம் சொல்றது நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, அது ஓங்கையில இல்லை எங்க இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பாவை எடுத்துக்கோ, எங்க அம்மாவை எடுத்துக்கோ, அவங்க படுற வேதனைக்காது ஒன்னீனா வேதனைப்படுறாத ஆண்டவருக்கு அவங்களுக்கு உள்ளதுல. ஹல்லேலூயா. அவரோட நேரம் வரும்போது தான் எடுப்பார். ஹல்லேலூயா. பிறப்பும் இறப்பும் அவருடைய நேரம். ஹல்லேலூயா. என் மனைவி எப்படியா என் மகனை ஜெயிக்கிறான், எடுத்துக்காட்டு ரொம்ப சீக்கா இருக்கும்போது எல்லாம் எடுத்தேன்னு சொல்லி என்னையும் ஜெயிக்க சொல்றாங்க. நான் சொல்ல, தேவ சித்தத்துக்கு இது எதிர்ப்பா நான் செய்ய மாட்டேன், எப்ப எடுக்கிறாரோ எடுத்துக்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தரோட நன்மை ஆதாயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தை நடக்கும். ரோமருக்கு எழுதப்பட்ட புத்தகம். நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா இதெல்லாம் பேசணும்னா முடியாது. 10:47 ஆச்சு. இதை கடைசி வசனம் வாசிங்க. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம என்ன சொல்லுவோம்? இதுதான் சொல்லணும். தேவன் நம்ம பக்கம் இருந்தா நம்மளுக்கு விரோதமா வரவன் யார் இருக்கா? நம்மளை எதிர்க்கிறவன் யார் இருக்கா? ஹல்லேலூயா. தேவன் தன் ஜனங்களை காக்க. He is called us.
அவர் நம்மளை அழைத்தவர். He is in us. அவர் நம்மளோடு இருக்கிறார். Be strong in this word. இந்த வார்த்தையில உறுதியாக நில்லு. அவருடைய நாட்களை மறக்காதே. உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்துல ஒரே ஒரு வசனம் இருக்கு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர். அப்ப என்ன நம்ம பயப்படுறோம்? நம்மளோடு இருக்கிறவர் உண்மை உள்ளவர். நம்ம உண்மையா நடந்து கொண்டோம்னா எதுக்கும் பயப்படாம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னாவே உபத்திரம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவரே அவனுக்கு பவுலுக்கு சொல்லிட்டார். சவுல் என்ற பவுலுக்கு, என் மித்த நீ வேதனைப்பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. என் நாமத்து மட்டும் நீ சுமக்கணும்டா. வேதத்துல இருக்கிற பராரம் நீ சுமக்கணும் அந்த வேதனையை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு வேதனை வராதுன்னு சொன்னான்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. துன்பம் வராதுன்னு சொன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஹல்லேலூயா. வியாதி வராதுன்னு சொன்னா கிறிஸ்தவன் இல்லை. எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் உன்னுடைய ஜீவத்துக்கு பரீட்சை. ஹல்லேலூயா. அந்த பரீட்சையை மேற்கொள்ளணும்னா உன்னோடு இருக்கிறவர் உனக்கு உதவுவார். உன்னை அழைத்தவர் உதவுவார். ஹல்லேலூயா. Can we stand up? எசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் ஓடுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஐயா உணருடைய இந்த வார்த்தை யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அழைத்தவர் கொடுத்த வார்த்தை. உங்களோடு இருக்கிறவர் கொடுத்த வார்த்தை. God is great. ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார் ஐயா. அவர் உன்னை உயர்த்தக்கூடியவர், உன்னை தாழ்த்த மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தக்கூடியவர் உன்னை தாழ்த்த மாட்டார், ஒருபோதும் தாழ்த்த மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தை கீழே விழுவாது. ஹல்லேலூயா. மனிதன் பேசினா, மனிதன் வாக்குத்தத்தம் செய்தா கீழே விழுவும். என் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்தார், அது தரையில விழுவாது. ஹல்லேலூயா. சொன்னா அவருடைய வார்த்தை தரையில விழுவாது. ஹல்லேலூயா. நடந்து முடிகிற கர்த்தர், அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். மரித்து போன 3 நாள் சென்ற நாத்த பிடிச்ச உடம்ப அவர் சொல்றார், லாசருவே எழும்பி வா. அவர் வார்த்தை தரையில உழுவுல. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை செயல்பட்டது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் call you, God is called you and He is in you. What benefit you have? பெனிஃபிட்னா என்ன நன்மை உனக்கு இருக்குது? தேவன் உன்னை அழைத்தவர், என்ன நன்மை இருக்கு உனக்கு? அவர் உன்னோடு இருக்கிறார், என்ன நன்மை இருக்கு உனக்கு? இந்த ஆதாயம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? சத்து. ஐயோ, உங்களை மாதிரி பரிசுத்தவான நான் பார்த்தது இல்லை, உங்க மாதிரி அடக்கமானவர்களை பார்த்ததும் இல்லை. கொஞ்சம் நேரம் சென்று பாருங்க. ஆசீர்வாதம் கொடுத்தோன்னு கலப்பல்லா கலப்பல்லா கலப்பல்லா. புருஷனுக்கு கூட பயப்பட மாட்டீங்க. புருஷன்லாம் இப்போ பொண்டாடி தான் பயப்படுறாங்க. ஏன்னா நான் அப்படிதான் பயப்பட வேண்டிய காலமா இருக்கு. ஏன் தெரியுமா? முன்ன ரொம்ப தலையில பாய்வேன், இப்ப போய் சேர்ற வயசுமா இருக்கனால பயப்படு. ஆமாங்க, உண்மையை சொல்றேன். என் மகன்கிட்ட நான் போன் அடிச்சு, சரா நான் உன்கிட்ட பேசுங்க, அப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா சபால. எங்க இருக்கிறியோ என்னை மன்னிச்சுக்கப்பா. நான் அழுதுகிட்டே கேட்டேன், என்ன மன்னிச்சு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லப்பா, நான் உனக்கு சிறு வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஏதாவது உனக்கு தவறா நடந்திருந்தா
நீ கேட்டதுல நான் குறை சொல்லியிருந்தா என்ன பண்ணி, நீ கேட்ட காரியங்களை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கனால என்ன பண்ணி. என் மகட்டே அதை கேட்டு வாய் வாய் அதை உடனே அடிச்சு தங்கச்சி கிட்ட சொன்னா தங்கச்சி ஆமா ஏன்ட்டு அப்படிலாம் கேட்டாருன்னு. அது என்ன தெரியுமா சொல்லிட்டு, அப்பா இப்படிலாம் சொல்றது நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, அது ஓங்கையில இல்லை எங்கையில. ரொம்ப பேர் சொல்லுவாங்க எங்க அப்பாவை எடுத்துக்கோ, எங்க அம்மாவை எடுத்துக்கோ, அவங்க படுற வேதனைக்காது ஒன்னீனா வேதனைப்படுறாத ஆண்டவருக்கு அவங்களுக்கு உள்ளதில்ல. ஹல்லேலூயா. அவரோட நேரம் வரும்போது தான் எடுப்பார். ஹல்லேலூயா. பிறப்பும் இறப்பும் அவருடைய நேரம். ஹல்லேலூயா. என் மனைவி அப்படிதான், என் மகனை ஜெயிக்கிறான், எடுத்துக்க ஆண்டவர் ரொம்ப சீக்கா இருக்கும்போது எல்லாம் எடுத்துன்னு சொல்லி என்னையும் ஜெயிக்க சொல்றாங்க. நான் சொல்ல தேவ சித்தத்துக்கு எதிர்ப்பா நான் செய்ய மாட்டேன், எப்ப எடுக்கிறாரோ எடுத்துக்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தரோட நன்மை ஆதாயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தை நடக்கும். ரோமருக்கு எழுதப்பட்ட புத்தகம். நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா இதெல்லாம் பேசணுன்னா முடியாது. 10:47 ஆச்சு. இதை கடைசி வசனம் வாசிங்க. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம என்ன சொல்லுவோம்? இதுதான் சொல்லணும். தேவன் நம்ம பக்கம் இருந்தா நம்மளுக்கு விரோதமா வரவன் யார் இருக்கா? நம்மளை எதிர்க்கிறவன் யார் இருக்கா? ஹல்லேலூயா. தேவன் தன் ஜனங்களை காக்க. He is called us. அவர் நம்மளை அழைத்தவர். He is in us. அவர் நம்மளோடு இருக்கிறார். Be strong in this word. இந்த வார்த்தையில உறுதியாக நில்லு. அவருடைய நாட்களை மறக்காதே. உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்துல ஒரே ஒரு வசனம் இருக்கு, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர். அப்படி என்ன நம்ம பயப்படுறோம்? நம்மளோடு இருக்கிறவர் உண்மை உள்ளவர். நம்ம உண்மையா நடந்து கொண்டோம்னா எதுக்கும் பயப்படாம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னாவே உபத்திரம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவரே அவனுக்கு பவுலுக்கு சொல்லிட்டார், சவுல் என்ற பவுலுக்கு, என் மித்த நீ வேதனைப்பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. என் நாமத்து மட்டும் நீ சுமக்கணும்டா. வேதத்துல இருக்கிற பிரகாரம் நீ சுமக்கணும் அந்த வேதனையை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு வேதனை வராதுன்னு சொன்னான்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. துன்பம் வராதுன்னு சொன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஹல்லேலூயா. வியாதி வராதுன்னு சொன்னா கிறிஸ்தவன் இல்லை. எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் உன்னுடைய ஜீவத்துக்கு பரீட்சை. ஹல்லேலூயா. அந்த பரீட்சையை மேற்கொள்ளணும்னா உன்னோடு இருக்கிறவர் உனக்கு உதவுவார். உன்னை அழைத்தவர் உதவுவார். ஹல்லேலூயா. Can we stand up?